அனைவருக்கும் வணக்கம். நேற்று கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க முடக்கு நட்சத்திரம் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் நாம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிளேஸ் ஆகியிருப்பார். ஸோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் அவர் சூரிய பகவான் அமர்ந்துள்ள நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் வரிசையாக எண்ணணும். இப்போ உதாரண ஜாதகமாக நான் சொல்கிறேன். ஒருத்தவர் வந்து தனுசு லக்னம், சூரியன் வந்துட்டு மிருகசிருஷ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இப்போது மிருகசிருஷத்துலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். ஸோ மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 15வது நட்சத்திரமாக வருது. இந்த மாதிரி நம்ம ஆர்டராக வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போது சூரியன்லேருந்து மூல நட்சத்திரம் 15வது நட்சத்திரமாக வருது இல்லைங்களா? இப்போது அதே எண்ணிக்கையை நம்ம பூராடம் நட்சத்திரத்துலேருந்து எண்ணணும். பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை 14வது நட்சத்திரமாக வரும். 15வது நட்சத்திரம் புனர்பூசம். ஸோ இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் இவங்களுடைய முடக்கு நட்சத்திரம். அந்த முடக்கு நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி உங்களுக்கு முடக்கு ராசியாக வரும். குரு மிதுன ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிட்டாக்கா, தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு, தனுசு லக்னத்தை பார்க்குறாரு, ப்ளஸ் வந்து அவரோட சுயசாரத்தில் இருக்காரு, நல்லதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குரு தசையோ இல்லை குரு புத்தியோ உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த முடக்கில் அமர்ந்த அந்த குரு பகவான் நிச்சயமாக நல்லதை பண்ண மாட்டார். ஜாதகருக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை, இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா கூட இவருக்கு அந்த முடக்கில் குரு பகவான் இருக்கிறதால கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியே குரு பகவான் அப்படின்றதால அதிக அளவு சிரமங்களை அவங்க அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய கலஸ்தரஸ்தானம்ன்ற 7ஆம் இடத்துல இருக்கிறதால மனைவி வழி சொந்தங்கள் இவங்க மூலயமும் அவர் அதிக அளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு முடக்கு நட்சத்திரம் இருக்கும். அந்த முடக்கு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து அது திசையோ இல்லை புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் சிரமமான காலகட்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த முடக்குக்கான பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சுக்கிறது நல்லது. இந்த முடக்குக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்தில் அமரும் பொழுது அதுக்கான பரிகார ஸ்தலம்ன்றது வேறுபடும். இப்போ நம்ம பார்த்த உதாரண ஜாதகத்துக்கே நான் வந்து பரிகாரம் சொல்கிறேன். இப்போது குரு பகவான் முடக்கா இருக்காரு. இப்போ குரு பகவான் முடக்கா இருக்கு, குரு தேசம் வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும். குரு பகவானுக்கு என்ன கோவில் வந்து முடக்குக்கான பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூரில் திருமுருகன் பூண்டி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் முருகநாதர் தான் இவங்க முடக்கு நீக்கக்கூடிய தெய்வம். அந்த கோவிலில் தான் போயிட்டு இவங்க முடக்குக்கான பரிகாரம் செய்யணும். இவங்க பரிகாரம் செய்யறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பரிகாரம் செய்ய வேண்டிய நாட்கு முதல் நாள், அன்றைய நாள், அதற்கு மறுநாள், இந்த 3 நாட்களும் உணவில் புளி சேர்த்துக்க கூடாது. சாத்வீக உணவாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குரு முடக்குக்கான பரிகாரம் நீங்கள் எப்போ செய்ய போகணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த நாள் வருது இல்லைங்களா, டேட் ஆஃப் பர்த், அந்த மாதத்தில். இப்போ உதாரணத்துக்கு ஜூன் மாதத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க. ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அது வந்து வைகாசி மாதம் ஆல்மோஸ்ட் ஒரு 28 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. 28 இப்போ வைகாசி மாதத்தில் என்னைக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் வருதோ அந்த நாளில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பரிகாரம் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு முடக்குக்கான பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதிலிருந்து இந்த முடக்கால் ஏற்படும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் அப்படின்னாலும் எந்த கிரகம் முடக்கில் அகப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் அதற்கான பரிகார ஸ்தலம் தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம், பர்த் பிளேஸ், உங்கள் நேம் இதெல்லாம் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கான முடக்கு நட்சத்திரம் எது, அதுக்கான பரிகார ஸ்தலம் எது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆகுது. நம்மளுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.